Good morning guys. Today I am going to deliver a special order. Actually பெங்களூரோட பிங்க் சீசன் வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் சிட்டி ஃபுல்லாக இந்த பிங்க் ஃப்ளவர்ஸ் தான். லிட்ரலி ஹெவன் ஃபீலிங்ஸ். இந்த பியூட்டிஃபுல் டேயில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் தான் டெலிவரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் திங் நம்ம பிளான்டிங் தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நட்ஸ் அண்ட் குக்கீஸ் பேக்கிங் அண்ட் லாஸ்ட் ஃபைனல் பேக்கிங் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளான்டிங் நம்ம பிளான்ட் செட்டாக எடுத்துருவோம். இதெல்லாம் செராமிக் ஜார்ஸில் நம்ம மாற்றணும். இது வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது ஈஸி கிடையாது. ஒன்றும் நம்மளே பார்த்து பண்ணுறது. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஸ்லோவாக தான் பண்ணணும். ரிட்டன் கிஃப்ட்ஸுன்றது இப்போ நம்ம பண்ணுறது ஃபஸ்ட் பர்த்டே ஆர்டர். அது நம்ம ஒரு கிஃப்ட்டு கஸ்டமர் அவங்களோட ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது லைஃப்பில் ஒன் டைம் மெமரியாக தான் அவங்களுக்கு இருக்க போகுது. அது ஒரு ஸ்பெஷல் டைம். ஸோ நம்மளும் அதை எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு வேண்டி தான் வேலை சின்சியராக நடந்துகிட்ருக்கு. ஸோ மார்னிங் ஒரு கப் காஃபியோடு தொடங்கணும். கம்ப்ளீட் டே எதுவுமே சாப்பிட முடியல. இப்போ பார்த்திங்கன்னா நட்ஸ் ஜார் தான் நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கோம். இது 200 grams ஆஃப் ஆல்மண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு அதில். ஸோ அதில் நாங்கள் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் 3 சாக்லேட் ஒரு ஜாருக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜார் ஒவ்வொரு டைம் நம்ம சால்சா ஜார் எடுப்போம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜார்ஸ் தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜார் மேலே இருக்குல்ல லிட்டு, அதுவும் ஆக்சுவலாக அது மேலே நம்ம சீல் பண்ணிடுவோம். ஏன்னா ஏர்டைட்டாக இருக்கணுன்றதுக்கு வேண்டி. இது நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வேண்டி ஸ்டாக் ரெடியாக இருக்குது. அண்ட் இதுதான் நம்மளோட ஹேம்பர்ஸ் எல்லாமே 2 days முன்னாடி இருந்தே வேலை பார்த்து எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். ஹவுஸ்ஃபுல் தான் சொல்ல போனால். ஆக்சுவலாக இது ட்வின்ஸ் பேபிஸ்க்கு வேண்டி தான் இந்த ஹேம்பர் ரெடி ஆகிட்டு இருக்குது. அவங்க எங்ககிட்ட கேட்டதே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக கேட்டாங்க. அது பிங்க் அண்ட் ப்ளூ கலர் தீமில் தான் வேணும். ஸோ நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு நல்லபடியாக பண்ணி கொடுங்கன்னு மட்டும்தான் அந்த மேம் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் நான் ஹேம்பர் டெமோ சென்ட் பண்ணுவேன் எல்லா கஸ்டமருக்கும் டிசைன் பண்ணி. கம்ப்ளீட்டாகவே இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் எல்லாமே டிசைன் பண்ணிவிட்டு தான் நான் கஸ்டமருக்கே சென்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி நான் சென்ட் பண்ணும்போதே எனக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கணும், இதில் இந்த தான் இருக்கணும் அப்படின்ன மாதிரி என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுபடி தான் என்னோடய ஹேம்பர் ஆல்சோ ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு ஹேம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். நம்ம இதில் ஆக்சுவலாக சீல் கவர் போட்டு தான் இந்த வாட்டி நம்ம பேக் பண்ணுறோம். இல்லாட்டி நான் இந்த பாட்டில் மேலே இருக்கிற சீலர் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இதில் ஒரு குட்டி மிஸ்டேக் நடந்துச்சு. சீலர் விட பாட்டில் ரொம்ப குட்டியாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்றது மட்டும் யோசித்து அந்த டைமில் நம்ம இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் 6 o'clock டெலிவரி கேட்டிருந்தாங்க. நம்ம இங்கேருந்து எங்களோட பிளேஸ்லேருந்து 4 o'clock ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக 6 o'clock அவென்யூ ரீச் பண்ண முடியும். பெங்களூர் டிராஃபிக் சொல்லவே வேணாம், ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக கிளம்புறதே ரொம்பவே நல்லது. பயங்கரமாக டயர்டு வேறு. மார்னிங் 1 cup காஃபி குடிச்சிட்டு உட்காந்தோம். அண்ட் இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடலை. ஆக்சுவலாக சூப்பராகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி ஹேம்பருக்கும் அந்த டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆச்சுது. நம்ம எல்லா தீம்ஸ்லேயுமே ஆக்சுவலாக பண்ணுவோம் ரிட்டன் கிஃப்ட்ஸை. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நல்லாவே இருந்துச்சு செட்டப் கூட. இப்போ நம்ம ஹேம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே வரதுக்கே எங்களுக்கு 5:45 ஆயிடுச்சு கரெக்டாக. அண்ட் கஸ்டமரும் அவங்க வந்துட்டாங்க 1 or 2 minutesல. அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆர்டரும் அவங்க அங்கே வச்சே எங்கிட்ட சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் ஆர்டர் கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே எங்களுக்கு ஒரு கிஃப்டடாக தான் இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.